நான் இதுல ஆரம்பிச்சு கிரேக்க வரலாறுல ஆரம்பிச்சு அப்படியே வந்துட்டு இருக்கேன். சரி, நாம ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய பாடம், நமக்கு சார்பு பாடமாக தமிழக வரலாறும் பண்பாடும் இருக்கிறது. இந்த பருவம், அடுத்த பருவம், 2 பருவங்களிலும் இந்த பாடமானது இருக்கிறது. இது யூபிஎஸ்சி இருக்கு இல்லைங்களா, உங்களுக்குரிய யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படக்கூடியது. அதனால அதையும் மனதில் வைத்துக்கொண்டு படியுங்கள். சரி, வரலாறு என்றால் என்ன என்பது குறித்து நாம கேள்வி கேட்கும் போது சந்திரபோஸ் என்கிற நம்முடைய மாணவர் சொன்னார், ஐயா, நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், என்ன விதமான சமுதாய கட்டமைப்பை கொண்டிருந்தார்கள், எப்படி ஏன் வீழ்ந்தார்கள் என்று படிப்பதுதான் சார் வரலாறு அப்படின்னு சொன்னார். மிகச்சரியானது. வரல் ஆறு என்றாலே, வரல் என்றால் வந்த, ஆறு என்றால் வழி. நாம் வந்த வழி அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளலாம். இனி நம் பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிந்து அதற்கேற்ப நம்முடைய பயணத்தை மேற்கொள்ளலாம். இப்படியாக வரலாறு என்பது நமக்கு பயன்படுகிறது. குறிப்பா வரலாறு நம்முடைய அடையாளத்தை நமக்கு திருப்பி தருகிறது. எதை இழந்தாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். செல்வத்தை இழந்தால் பெற்றுக்கொள்ளலாம், நாட்டை இழந்தால் பெற்றுக்கொள்ளலாம். இப்ப யூதர்கள் இருக்காங்க இல்லையா, யூதர்களுக்கு என்று தனி நாடே கிடையாது, இழந்திருந்தார்கள். ஆனால் யூதர்கள் தங்கள் அடையாளத்தை இழக்கவில்லை. ஹிட்லரால் பெரும் கொடுமைகளுக்கெல்லாம் ஆட்பட்டார்கள், ஆனால் தங்களுடைய அடையாளத்தை இழக்கவில்லை. கடைசியில் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு நாட்டை, இஸ்ரேல் இன்னைக்கு ஒரு நாடு இருக்கு இல்லையா, அந்த நாட்டை பெற்றுக்கொண்டார்கள். நீ செல்வத்தையோ நாட்டையோ இழந்தால் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் உன் அடையாளத்தை, உன் இனத்தின் அடையாளத்தை நீ இழந்தால் அதை பெற்றுக்கொள்வது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல தமிழக வரலாறு அப்படிங்கிறது தனித்து பார்க்கக்கூடியது கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய வரலாற்றோடு இரண்டர கலந்திருப்பதுதான் தமிழக வரலாறு. இந்த இந்திய வரலாற்றோடு மட்டும் இல்லாமல் எகிப்து, பாபிலோனியா, சுமேரியா, ரோம், கிரேக்கம், கிரீஸு போன்ற நாடுகளுடைய வரலாறுகளெல்லாம் நம்முடைய வரலாறு இரண்டர கலந்திருக்கிறது. இந்த வெள்ளைக்காரங்க இங்க வந்தாங்க இல்லைங்களா, அப்படி வரும் பொழுது இந்திய வரலாற்றை பற்றி அவர்கள் கொண்டு, இந்த இந்தியர்கள் என்றாலே ஒரு அரை காட்டு மிராண்டிகள் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் தான் அவர்களுக்கு இருந்தது. அதனால் இந்திய வரலாறு என்பது ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு உட்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். அதை வரலாற்றுகளிலும் பதிவு செய்தார்கள். அதன் பிறகு அசோகருடைய தூண்கள் ஆப்கானிஸ்தான் கிடைக்கிறது, சிந்து வெளியில் கிடைக்கிறது, அதன் பிறகு பீகார்ல கங்கை சமவெளியிலும் கிடைக்குது. அப்புறம்தான் தெரியுது இந்த இந்திய வரலாறு என்பது 500 ஆண்டுகளுக்கு மட்டுமே உட்பட்டதல்ல, அது கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கும் முற்பட்டது என்பது தெரிகிறது. அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் தங்களுடைய பழம் வரலாறாக தங்களை எதோடு தொடர்படுத்திக் கொள்வார்கள்னா கிரேக்க வரலாற்றோடு தொடர்புபடுத்திக் கொள்வார்கள். அவர்களுடைய கதைகள், அவர்களுடைய கற்பனை பாத்திரங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய சில படங்கள், கார்ட்டூன் பாத்திரங்கள், இதில் எல்லாவற்றிலும் கூட அவர்களுடைய கிரேக்க தொன்மமானது இருக்கும். அப்படி கிரேக்கத்தைத்தான் உயர்வாக பிடிப்பார்கள் ஐரோப்பியர்கள். அதற்கு சற்றும் குறையாத தன்மையை உடையது நம்மளுடைய இந்திய வரலாறு. உலகத்தினுடைய குரு இந்தியா என்றால் இந்தியாவினுடைய தலைமைப்பிடமாக அன்று தமிழகம் இருந்தது என்று சொல்லலாம். ஏன் சார் நீங்க ஒரு தமிழ் ஆசிரியர், அதனால நீங்க இஷ்டத்துக்கு புருடா விடுங்க, இதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்னா, இது நாம் சொல்வதல்ல, அயல் நாட்டாருடைய குறிப்புகளே இருக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு தங்கம் என்பதை வைத்துத்தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் இன்று கணிக்கப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் மக்கள் கிட்ட இயல்பாக தங்கம் இருந்தது. அதுக்கு சிறுபான்நாட்டு படையில உதாரணம்லாம் சொல்லுவாங்க. அந்த கோழி தானியங்களை சாப்பிடும் பொழுது இந்த வயதான அந்த பெண் தன்னுடைய காதில் இருக்கக்கூடிய தங்கத்தோடு எடுத்து கோழியை விரட்டி அடிச்சு அதை கண்டுக்கவே மாட்டாலாம். அது இந்த தேர் ஓட்டு கொண்டிருக்கக்கூடிய சின்ன பசங்க தேர் ஓட்டுவாங்க இல்லையா, இப்ப எப்படி உங்களுடைய சிறு வயதுல நீங்க காரையோ அல்லது ஒரு சின்ன காரையோ சின்ன பைக்கையோ வச்சு ட்ருன்னு சத்தம் விட்டுட்டு ஓட்டுவீங்க இல்லையா, இன்னைக்கு காருனா அன்னைக்கு தேர், அந்த 3 சக்கர தேரை வச்சு இப்ப பசங்க ஓட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பெண்கள் காதில் இருந்து எரிந்த தங்கத்தோடுகள் தடுக்குமா அந்த தேர் சக்கரத்தை, அப்படி எல்லாம் பதிவு பண்ணுவாங்க. தங்கம் இதுல இருந்து ஒன்று சொல்லுப்பா.
ஐயா. இதிலிருந்து நமக்கு ஒன்று புரிய வருது என்னன்னா, சொல்லுப்பா ஐயா. சொல்லுப்பா ஐயா உங்க வாய்ஸ் சரியா கேட்கல ஐயா எனக்கு. இல்ல ஐயா வாய்ஸ் கேட்கல. மத்தவங்களுக்குலாம் கேக்குதா? கேக்குதுயா. தெளிவா கேக்குதா? ஏன்னா ஒருத்தருக்கு கேட்கலன்னா உங்களுக்கு கூட டவர் ப்ராப்ளமா இருக்கலாம். யாருக்குமே கேட்கலன்னா அது என் ப்ராப்ளம். சரிப்பா இப்ப கேக்குது ஐயா. சரி. சரி. அதாவது ஒரு கோழி விரட்டுறதுக்கு தங்கத்தோட பயன்படுத்துறாங்கன்னா தங்கம் என்பது எவ்வளவு இயல்பாக அந்த மக்கள் கிட்ட இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இது ஒரு மிகை உணர்ச்சியாக கற்பனையாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த கிரேக்க ரோம வரலாற்று ஆசிரியர்கள் தமிழகத்தை பற்றி பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த கிரேக்கத்துல இருந்தும் ரோம்ல இருந்தும் வருமா அன்னைக்கு யவனர்கள் என்று கிரேக்க ரோமர்களை தமிழர்கள் அழைத்தார்கள். அந்த யவனர்கள் ஒரு பாத்திரம் நிறைய தங்கம் கொண்டு வருவாங்களாம். அதை கொடுத்துட்டு அந்த பாத்திரம் நிறைய மிளகை கொண்டு போவார்களாம். அகநானூற்றுல ஒரு பாட்டு உண்டு, வினைமான் நன்கலம் பொன்னொடு வந்து கரியோடு பெயரும். கரினா மிளகு. வினைமான் நன்கலம் நல்ல அழகிய வேலைப்பாடுடைய நல்ல அந்த பாத்திரம் பொன்னொடு வந்து தங்கத்தோட வந்து அதுக்கு சரிசமமா மிளகோட பெயரும் கரியோடு பெயரும்னு சொல்லுவாங்க. மிளகுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருந்தது அந்த காலகட்டத்தில். ஹிப்போக்ரட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க மருத்துவர் இந்திய மருந்து என்றே மிளகை குறிப்பிடுகிறார். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் என்று இன்னைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். மிளகு என்பது அந்த அளவுக்கு மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது. இன்னைக்கும் நம்ம இதுல இருந்து இருக்கு. ஏன் சார் 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் உண்ணலாம்? ஏன் அப்படின்னா, ஒருவேளை உனக்கு அவன் உணவில் நஞ்சு கலந்து கொடுத்தாலும் கூட அந்த மிளகை சாப்பிட்டீங்கன்னா அந்த நஞ்சை போக்கக்கூடிய ஆற்றல் மிளகுக்கு உண்டு என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் அந்த பழமொழி. இன்னைக்கும் மிளகு நம்ம சாப்பிட்றோம். எதுல சாப்பிட்றோம்? பொங்கல்ல தான் போட்டு சாப்பிட்றோம். அப்படி பொங்கல்ல சாப்பிடும் போதும் சில பேர் அந்த மிளகை எடுத்து ஓரமா வச்சுட்டு சாப்பிட்றோம். எந்த மிளகு? தங்கத்துக்கு ஈடா கிரேக்கர்களும் ரோமர்களும் வாங்கிட்டு போனா அந்த மிளகு, அதை தூக்கி ஓரமா வைக்கிறோம். நாவின் சுவை முக்கியம் அல்ல, அதாவது மிளகு கூட இந்த டேஸ்டையும் கொடுக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அந்த பிரியாணி செய்யறாங்க இல்லையா, அதுல கூட மிளகு போட்டா அது ஒரு விறுவிறுன்னு நல்ல டேஸ்டாக இருக்கும். அது சுவைக்காகவும் பயன்படுத்துவார்கள். இந்த மிளகா என்பது ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தது. மிளகு இருந்தது, அதுக்கு காய்க்கிறதுனால மிளகாய் அப்படின்னு அதுக்கு பேரு இப்படிதான் வந்தது, வேற ஒண்ணும் கிடையாது. சரி. அப்படி அதே போல முத்து குளித்தல் தொழில் என்பதும் தமிழகத்தில் பரவலாக இருந்தது. இந்த முத்துக்காகவும் மிளகுக்காகவுமே தங்களுடைய பொருளாதாரத்தை கிரேக்கர்களும் ரோமர்களும் இழந்தார்கள். அந்த முத்து வந்து அப்படியே வாங்கிட்டு போவாங்களாம் தங்கத்தை கொடுத்து விட்டு. கிரேக்க ரோம வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், தமிழ்நாட்டினுடைய முத்துக்காகவும் மிளகுக்காகவும் கிரேக்கர்களும் ரோமர்களும் தங்கள் பொருளாதாரத்தை இழக்கிறார்கள் என்று. கிரேக்க அரசன் ஒருவன், அவன் பேர் எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை, உங்களுக்கு சொல்றேன். கிரேக்க அரசன் ஒருவன் தடையே போட்டானா, மிளகையோ முத்தையோ தமிழ்நாட்டுல இருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி அந்த காலகட்டத்திலேயே கடல் தாண்டி நம்ம ஆட்கள், நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய அந்த வரைபடம், இந்தியா வரைபடத்துல தமிழகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கேரளாவும் தமிழகமும் அன்னைக்கு ஒண்ணுதான். அது சேர நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்திராவினுடைய வடபகுதி கொஞ்சம், கர்நாடகாவினுடைய வடபகுதி கொஞ்சம், இதெல்லாம் சேர்ந்து அன்னைக்கு சேர சோழ பாண்டிய தொண்டை மண்டல நாடுகளாக இருந்தன. முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கடல் சார்ந்த விஷயமா இருக்கும். சுத்தி கடலா இருக்கும். நமக்கு வடபகுதி மட்டும் நிலம், மீதி 3 பக்கங்களும் கடல். அதனால அந்த கடல் மார்க்கமாக இவர்கள் வணிகம் மேற்கொண்டார்கள். அயல்நாட்டார் தொடர்பு பத்தி பேசும்பொழுது நான் உங்களுக்கு அந்த வரைபடத்தோட எப்படி இப்படிலாம் எங்கெங்க போனாங்க அப்படிங்கிறத காட்டுறேன். அப்படியே பயணம் பண்ணி கடல் மார்க்கமாக வணிகம் செய்திருக்கிறார்கள். இப்படி திரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. இப்படி கடல்ல போய் வணிகம் செய்து மீண்டு வரக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் என்பதால திரைமீளர் அப்படின்னு அவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு. இதை ஒரிசா பாலு அவர்கள் சொல்கிறார்கள். திரைமீளர் அப்படின்னு சொல்லி தமிழர் நாயி, இதுதான் பின்னாடி திராவிடர் என்று சொல்லாகியது என்று ஒரிசா பாலு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சரி, இப்படி பழம்பெருமை மிக்கதாக நம்முடைய வரலாறு இருக்கிறது. ஆனா நம் வரலாற்றை நாம் பதிவு செய்தோமா என்றால், அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய
அலட்சிய மனோபாவம். எதை ஒண்ணுத்தையும் அந்த அளவு பெருசா நினைச்சிடல. இப்ப எத்தனை பேர் நீங்கள் பாடம் நடத்தும் பொழுது குறிப்பு எழுதுகிறீர்கள் என்று தெரியல. பாடம் நடத்தும் பொழுது குறிப்பு எழுதணும், எத்தனை பேர் குறிப்பு எழுதுறீங்கன்னு தெரியல. இந்த குறிப்பு எழுதக்கூடிய பழக்கம் உங்களுக்கு எப்படி இல்லையோ, சிலராவது எழுதாம இருப்பீங்க, உங்களுக்கு எப்படி இல்லையோ அதே போல அந்த காலத்துல அவங்களுக்கும் இல்லை. தமிழர்களுக்கே உரித்தான அலட்சிய மனோபாவம். இதனால் பல விடயங்கள் நம்மிடம் இருந்தும் தெரியல. நம்ம பண்டைய தமிழகத்துல வரலாற்று நிகழ்ச்சிகளை ஏடுகளில் எழுதி வைக்கும் வழக்கத்தை இந்த காரணத்தால தமிழக வரலாற்றை எழுத முயலக்கூடிய வரலாற்றாசிரியர்கள் பெரும் துன்பம் பட்டனர். எந்த குறிப்பும் கிடைக்கல. ஆனால் அவர்களுக்கு வேறு வேறு குறிப்புகள் கிடைத்தது. அது என்னன்னா புதைபொருட் சின்னங்கள். இதை பத்தி நான் பின்னாடி விரிவா பேச போறேன். இப்ப இந்த தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் இந்த நூலை எழுதுறாரு இல்லையா கே பிள்ளை, இந்த நூலை எழுதுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு வினா விடையாகவும் இங்க கொடுத்துருக்கான். தினமும் ஒவ்வொரு வகுப்பு முடிந்த பிறகும் உங்களுக்கு உங்களுடைய கூகுள் வகுப்பறையில் இன்றைய நடந்த பாடத்துக்கான குறிப்புகளை பதிவிட்டுருவேன். வினாவிடை வங்கி தனியா பதிவிடுவேன். அதை நீங்க போய் பார்த்துக்கலாம். சரி, கே பிள்ளையுடைய காலத்துல தமிழக வரலாற்று நூல்கள் பெரும்பாலும் ஆங்கிலத்திலேயே எழுதப்பட்டு வந்திருந்தன. தமிழில் வெளிவந்த ஒரு சில நூல்கள் கூட ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பாகவோ அல்லது தழுவலாகவோ தான் அமைந்திருந்தன. அதனால இந்த குறையை போக்கும் வகையில இவர் தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் என்கிற நூலை எழுதினார். இந்த மொழிவாரி மாநிலம் 1956 மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகும் கூட தமிழக வரலாற்றை தமிழில் எழுத பழக்கம் குறைவு. ஒருவேளை அப்படி எழுதினாலும் கூட அது ஆங்கில நூலினுடைய மொழிபெயர்ப்பாகவோ தழுவலாகவோ தான் இருந்தது. அப்படி இல்லாமல் முழுக்க முழுக்க தமிழிலேயே எழுத வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் என்கிற நூலை கே பிள்ளை அவர்கள் எழுதுகிறார்கள். இந்த பகுதியில உங்களுக்கு பாடத்தை நடத்திட்டு அடுத்த செஷன் வருது இல்லையா, இப்ப நடத்த இந்த கேள்வி கேட்டுட்டு தான் அடுத்தது நாம பாடத்துக்கு போவோம். சரி, இந்த தமிழக வரலாற்றை எந்த மாதிரியாக பிரிக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கால அடிப்படையில எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது மொத்தம் 7 காலமாக கே பிள்ளை பிரிக்கிறார். ஏன்னா வெவ்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் வெவ்வேறு விதமாக பிரிப்பார்கள். உங்களுக்கு பாட புத்தகமா இருக்கக்கூடியது கே பிள்ளையினுடைய தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் என்னும் நூல் தான். அதுல கே பிள்ளை 7 வகையாக பிரிக்கிறார். அதுல ஒன்று வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வரலாறு, மொழி என்பதை கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த காலம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். குறிப்பா இந்த பழைய கற்காலம், புதிய கற்காலம், செம்பு காலம், இரும்பு காலம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த காலகட்டம் தான் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். அப்ப இருக்கக்கூடிய உங்களுக்கு மொழி என்பதே இல்லை. பெரும்பாலும் சைகை மொழியோ அல்லது கூவல் மொழியோ ஒரு ஒலியை எழுப்பி அந்த வழியாகத்தான் தாங்கள் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். அந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். இரண்டாவது சங்க காலம். சங்க காலத்துக்கு ஏன் சங்க காலம்னு பேர் வந்ததுன்னா, முச்சங்கங்களை வைத்து அவர்கள் தமிழை வளர்த்ததாக இறையனார் களவியலுரை குறிப்பு கூறுகிறது. அதன் அடிப்படையில் சங்க காலம் என்று வைத்தார்கள். அடுத்து களப்பிரர் காலம். இந்த சங்க காலத்துல சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள், தமிழகத்தினுடைய மூவேந்தர்கள், பல குறுநில மன்னர்கள், வேலிர்கள் இவர்கள் எல்லாம் ஆட்சி செய்தார்கள். அந்த காலத்தில் பெரும்பாலும் இயற்கையை வழிபடக்கூடிய அந்த வழிபாடு இருந்தது. கூடவே வைதிக சமயமும் இருந்தது. அடுத்ததாக களப்பிரர் காலம். இந்த களப்பிரர் காலங்கிறது வேங்கட மலைக்கு வடக்கே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தமிழகத்துக்குள்ள வந்து சேர சோழ பாண்டியர்கள் எப்படி வென்றார்கள்னா, வீரம் இல்லாமலாம் இல்ல, வீரத்தோடு தான் தமிழக மன்னர்கள் இருந்தார்கள். அப்ப என்ன, தமிழக மக்களும் இருந்தார்கள். ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, உறவுகளுக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொள்வார்கள். உங்களுடைய உறவுகள்ல யோசிச்சு பாருங்க, 2 பேர் ஒரே நேரத்துல 12வது படிக்கிறீங்க. நீங்களும் உங்களுடைய உறவுக்கார பையனோ பொண்ணோ படிக்கிறாங்க.
அப்படி படிக்கும் பொழுது உங்க வீட்டுல சொல்றது 2 பேரும் சேர்ந்து நல்லா படிச்சு பாஸ் ஆகணும்னு சொல்றாங்களா, இல்ல அவங்கள விட நீ ஒரு மார்க் அதிகமா எடுத்து காட்டு, அப்பதான் நீ என் பையன், அப்பதான் நீ என் பொண்ணு, அந்த மாதிரி சொல்றவங்க அதிகமா இருக்காங்களா? இங்கே உறவு முறை, அந்த நட்பு முரண்கிறது அதிகமாக இருப்பதனால இங்க சேரரும் சோழரும் பாண்டியரும் போர் இல்லாத நாள்லாம் வீணான நாள்னு இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. பலமானது குறைந்தது. இந்த சூழல்ல களப்பிரர்கள் உள்ளே வந்து இந்த மூவரையும் வென்று இவர்கள் தங்களுடைய களப்பிரர் ஆட்சியை கொண்டு வந்தார்கள். கூடவே சமணம் பௌத்தம் என்கிற மதத்தையும் கொண்டு வந்தார்கள். ஓயாம போர் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல சலிப்பு வரும், மக்களுக்கு வெறுப்பு வரும். போர் என்ற ஒன்று நடந்தால் வெற்றி தோல்வி என்பதை தாண்டி இரு பக்கமும் இழப்புகள் ஏற்படும். அந்த இழப்பு என்பது சாதாரண போர் வீரன் இறந்துட்டான், போர் வீரன் இழந்து விட்டார்கள் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இந்த ஒவ்வொரு போர் வீரனும் ஒரு குடும்பத்தினுடைய தந்தையாக, கணவனாக, பிள்ளையாக இப்படி இருக்கிறாங்க. இப்ப இவர்களை இழக்கிற குடும்பம் என்ன பாடுபடும்? அப்ப துக்கம் அதிகமாகும் இல்லையா? இப்படி ஓயாம போர் நடக்கும் பொழுது அதனால் மனம் நொந்த மக்கள் வேற ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா என்னும் பொழுது அப்பொழுதுதான் இந்த கொல்லாமையை வலியுறுத்தக்கூடிய, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது என்கிற அந்த தன்மையை வலியுறுத்தக்கூடிய சமணமும் பௌத்தமும் தமிழ்நாட்டுக்குள் வந்தது. மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். எப்பொழுதுமே ஒரே விஷயத்தையே பார்த்துட்டு இருந்தா போர் அடிச்சு போயிடும், சலிப்பு தட்டிடும். அதனால அடுத்த விஷயத்துக்கு நகர ஆரம்பிப்பார்கள். இப்போ உங்களுக்கு ஒரு மிக பிடித்த உணவு, சஞ்சய் உனக்கு மிக பிடித்த உணவு எது? சந்திரபோஸ் ஐயா சொல்லுங்க ஐயா. உனக்கு ரொம்ப ரொம்ப மிக மிக பிடித்த உணவு எது? எனக்கு இதுதான் சார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து தயிர் தான் ஐயா ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். சரி, ஆமா, தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும், நீங்க சாப்பிடுறீங்க. சொல்லுப்பா. சரி, ஏதோ ஒருத்தருக்கு ஒரு, சில பேருக்கு வெஜிடபிள் ரைஸ் பிடிக்கும், சில பேருக்கு பிரியாணி பிடிக்கும், சில பேருக்கு தயிர் சாதம் பிடிக்கும், சில பேருக்கு சாம்பார் உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். இப்படி யாராவது, சில பேருக்கு வத்த குழம்பு பிடிக்கும், யாருக்கோ ஒன்னொன்னு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதையே ஒரு மாதம் முழுக்க 3 வேளையும் சாப்பிட்டா பிடிக்குமா? பிடிக்காது. எனக்கு நான் மட்டன் பிரியாணி தான் சாப்பிடுவேன்றவனுக்கு அதே மாதிரி போட்டோம்னா, எப்ப எனக்கு கொஞ்சம் ரசம் சாதம் கிடைச்சா போதும், ரசம் சாதமும் ஊறுகாயும் கிடைச்சா போதுங்கிற லெவலுக்கு அந்த மனம் வந்துவிடும். அதே போல தொடர்ச்சியாக போரை சந்தித்து, இழப்பை சந்தித்து, துக்கத்தை சந்தித்து கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு மாற்று மருந்தாக சமணத்தையும் பௌத்தத்தையும் ஆதரிக்கக்கூடிய களப்பிரர் ஆட்சி வந்தது. அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதிலும் ஒரு இது ஏற்பட்டது. ஏன்னா ஓயாம ஒரு கரெக்டா ஸ்ட்ரிக்டாலாம் இருக்கக்கூடியதாக சமணமும் பௌத்தமும் இருந்தது. கொல்லாமை என்கிற அறத்தை கடுமையாக வலியுறுத்துகிறது. ஒருத்தன் ஏதாவது ஒரு உயிரை கொன்றான் என்றால் அவனுக்கு அடுத்த ஜென்மத்தில் மோட்சம் இல்லை, அவன் அந்த உயிராக பிறந்து இப்படியாக பிறந்து அவன் வாழ்வான் என்று இந்த ஐஞ்சிறுகாப்பியங்கள்ல யசோதர காவியம்னு ஒண்ணு உண்டு, அதுல சொல்லுவாங்க. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த சமணர்கள் ஜெயின்ஸ் வாயில ஒரு பச்சை துணி அல்லது வெள்ளை துணியை கட்டிக்கிட்டு கையில மயிலிறகு வைத்து கொண்டு ரோட்ல விசிறிக்கிட்டே வர்றதை யாராவது பார்த்திருப்பீங்க? பார்த்திருக்கீங்களா? தன் கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு சின்ன உயிரையும் கூட கொன்றுவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் அப்படி வருகிறார்கள். இது அது துறவிகளுக்கு உகந்த வாழ்க்கை. இதே வாழ்க்கை மற்றவர்களுக்கும் சொல்ல முடியுமா? இப்ப உங்களுக்கு நீங்க கல்லூரிக்கு வாங்க அப்படின்னும் பொழுது வாயில இன்னைக்கு எப்படி இருந்தாலும் மாஸ்க் போட்டாகணும், அது வேற விஷயம். வாயில துணியை கட்டிக்கிட்டு மயிலிறக வச்சுக்கிட்டு மெதுவா விசிறிக்கிட்டே வந்தீங்கன்னா காலேஜ் முடிஞ்சிடும். திருப்பி விசிறிக்கிட்டே போனீங்கன்னா விடிஞ்சிடும். திருப்பி விசிறிக்கிட்டே வந்தீங்கன்னா காலேஜ் முடிஞ்சிடும். அப்ப எல்லோருக்குமான வாழ்க்கை அது கிடையாது. இப்போ ஒரு உழவன் நிலத்தை உழும் பொழுது நிச்சயமாக அதுல ஏதாவது உயிர்கள் இருக்கலாம், சாகலாம். புழு பூச்சி ஏதாவது இருக்கலாம், அது சாகலாம். அவன் இல்லை நான் கொல்லாமையை கடைபிடிப்பேன், நான் நிலத்தை உழமாட்டேன்னு நினைச்சிருந்தா அவனுக்கும் உணவு இல்லை, அவனால் வாழக்கூடிய இந்த உலகத்துக்கும் உணவு இல்லை. அப்புறம் அவனுடைய பயிர்ல ஏதோ பூச்சி அடிச்சிச்சுன்னு வச்சுக்கேன், பூச்சியை கொல்ல பார்ப்பானா, அது பூச்சிக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துவானே, பூச்சியே
நான் கொல்லாமை என்னும் விரதத்தை கடைபிடிக்கிறேன், அதனால் நீ என்னுடைய பயிரை விட்டு தயவு செய்து வெளியே போய்விடுன்னு பேச்சுவார்த்தை நடத்த முடியாது இல்லையா? இதை விட்டுருங்க. வேடர்கள், காட்டில் வாழக்கூடிய வேடர்கள், காட்டிலோ மலையிலோ வாழக்கூடிய வேடர்கள் வேட்டையாடிதான் அவர்கள் உணவு உண்ணக்கூடிய வாழ்க்கை முறையை கொண்டிருக்கிறார்கள். அல்லது எந்தவித சொத்தும் பத்தும் இல்லாமல் இருக்கக்கூடிய கடையரிலும் கடையராக இருக்கக்கூடிய மக்கள், அவர்கள் ஏதோ உயிரை கொண்டுதான் சாப்பிடணும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கக்கூடியவங்க, இவர்களெல்லாம் என்ன செய்வார்கள்? இவர்களெல்லாம் கொல்லாமையை கடைபிடிக்க முடியாது அல்லவா? அப்பொழுது அதாவது ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு வெறுப்பு தட்டுகிறது இந்த சமயத்தின் மீது. அப்பொழுது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், காரைக்கால் அம்மையார் போன்றவர்கள் மூலமாக சைவ வைணவ சமய எழுச்சி ஏற்படுகிறது. சைவ வைணவ சமய எழுச்சி விதிகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரவில்லை, மக்களினுடைய உணர்ச்சிக்கு அதிக மரியாதை தந்தது. நீ இப்படி செஞ்சாதான் சொர்க்கத்துக்கு போவ, எந்த உயிரையும் கொல்லலாம் சொர்க்கத்துக்கு போவ அப்படின்னு சமணமும் பௌத்தமும் சொல்லுச்சு. ஆனால் உன் சூழலின் காரணமாக நீ ஏதேனும் தவறு செய்திருக்கலாம். இறைவன் கிட்ட போய் ஐயா நீதான் எனக்கு சரணாகதி, நீ என்னை காப்பாத்துன்னு விழுந்துட்டுனா இறைவன் உன்னை காப்பாற்றுவார், இறைவன் உன்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போவார் அப்படிங்கிற மாதிரி, தன்னுடைய காலடி நிலையில் உனக்கு இடம் தருவார் அப்படிங்கிற மாதிரி சைவமும் வைணவமும் சொல்லுச்சு. அப்போ மனிதர்களுக்கு விதிமுறையை விட உணர்ச்சிக்கு மரியாதை தருவது என்பதுதான் பிடிக்கும். அதனால சைவத்துக்கும் வைணவத்துக்கும் மாறுறாங்க. இப்போ உண்மையா சொல்றேன், இப்போ நான் பாடம் எடுக்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு குறிப்பையும் நீங்கள் நோட்டில் எழுதி வைத்து விட்டு அதன் பிறகு எனக்கு ஒப்படைத்தால்தான் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் அப்படின்னு சொல்றவங்களை பிடிக்குமா, அல்லது நான் சொல்றதை கேட்டுங்க, உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறேன், ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க, அட்டண்டன்ஸ் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கவனிக்கிறீர்களா என்பதுதான் எங்களுக்கு முக்கியம், அட்டண்டன்ஸ் எல்லாம் உங்களுக்கு போட்டுறேன் அப்படின்றவங்கள உங்களுக்கு பிடிக்குமா? யாரு பிடிக்கும்? நிச்சயமாக மனித மனம் என்பது நிச்சயமாக மனித மனம் என்பது தங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கறவங்கள தான் பிடிக்கும். அப்படித்தான் இது சைவ வைணவ சமயங்கள். நீங்கள் உங்கள் சூழல் காரணமாக தவறு செய்திருக்கலாம், ஆனால் இறைவனை சரணாகதி இடையுங்கள், இறைவன் உங்களை காப்பாற்றுவார். இதனுடைய இன்னொரு நீட்சி தான் ராமானுஜர். விசிஷ்டாத்வைதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதுலயே சொல்லுவாங்க, 2 விதமான தத்துவங்களை சொல்வார்கள். பிட்டாலகம் மக்கடம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்டாலகம் அப்படின்னா இந்த பிட்டாலகம் மர்க்கடம்னா குரங்கு. இப்ப குரங்கு தன்னுடைய குட்டியை தூக்கிட்டு போகும். அப்படி தூக்கிட்டு போகும்போது நீங்க பார்த்திருப்பீங்க, குரங்கு அது பாட்டு 4 காலில் நடந்து போகும். குட்டி என்ன பண்ணும், அம்மாவுடைய அப்படியே அந்த இடுப்பை சுத்தி கட்டி பிடிச்சுக்கும், குரங்கு கொண்டு போகும். இதே போல் இறைவனை நீங்கள் போய் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் இறைவன் உங்களை அழைத்து செல்வார். அது ஒரு மாதிரியான தத்துவம் மர்க்கடம். பிட்டாலகம் அப்படிங்கிறது பூனை. இப்ப பூனை குட்டி, தன்னுடைய குட்டி இருக்கு இல்லையா, அதை தன் வாயால் கவ்வி கொண்டு, அந்த குட்டி பூனை எந்த முயற்சியும் செய்யாது, தன் வாயால் கவ்வி கொண்டு போய் காப்பாற்றும். அதே போல இறைவனை அடைய நீங்கள் எந்த முயற்சி செய்யாவிட்டாலும் இறைவனே உங்களை காப்பாற்றுவார், அவர் அருள் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான தத்துவங்களை எல்லாம் சொல்வார்கள். இப்படி உணர்வுக்கு அதிக முக்கியத்துவம் தருவதாக அந்த சைவ வைணவ சமய எழுச்சி இருந்தது. அதுதான் பல்லவர் பாண்டியர் காலம். உங்களுடைய புத்தகத்துல பல்லவர் காலம்னு கொடுத்து அதுக்கப்புறம் பாண்டிய சோழ பேரரசு காலம்னு கொடுத்துருக்காங்க. வரலாற்று முறையில் அது சரியில்லை. பல்லவ பாண்டியர் காலம்தான் ஏறக்கூடிய ஒரே காலகட்டம். பின்னாடி வரக்கூடிய சோழ பேரரசு காலம் தனி. இந்த சோழ பேரரசு காலம் உங்களுக்கு தெரியும், விஜயாலய சோழனுடைய காலகட்டத்தில் ஆரம்பித்து இன்னைக்கும் தமிழகத்தின் பொற்காலமாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் சோழ பேரரசு காலம். இந்த இடத்துலதான் நீங்க பேசக்கூடிய ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், தமிழக வரலாற்றை தெரியாதவர்கள் கூட இருக்கலாம், ஆனால் இவர்களின் பெயரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் கோயில், இதை பற்றி எல்லாம் தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அப்புறம் கம்பராமாயணம், பெரிய புராணம் போன்ற பெரும் படைப்புகள், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் உருவாகிறது. சொல்லுவாங்க, இந்தியாவிலேயே அலெக்சாண்டரை விட மிகப்பெரிய பரப்பை வெற்றி கொண்டவன் யார் அப்படின்னா ராஜேந்திர சோழன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வரலாற்றில் நாம் அதை மக்களுக்கு சொல்லவில்லை, அதை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்புறம் மத்திய காலங்கிறது சோழராட்சிக்கு பிறகு
பாண்டியர்கள் வராங்க, கொஞ்ச நாள் இருக்கிறாங்க, அப்புறம் இஸ்லாமியர்கள் வருகிறார்கள், நாயக்கர்கள் வருகிறார்கள். இந்த காலகட்டம் எல்லாம் மத்திய காலம் என்று சொல்லப்படுகிறது. பிற்காலம், இப்ப இந்த நாயக்கர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த சமயத்துல ஆங்கிலேயர்களும் உள்ள வராங்க. உள்ள வந்து ஆங்கிலேயர்கள், அதாவது ஆங்கிலேயர்கள் ஐரோப்பியர்களே பல பேர், டச்சுக்காரர்கள், டேனிஷ்காரர்கள், போர்த்துகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், இப்படி பல பேர் உள்ள வராங்க. இதுல ஆங்கிலேயர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை வலுவாக நிறுத்துகிறார்கள். அதன் பிறகு நிறைய விஷயங்கள் நடக்குது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு என்ன விதமான திட்டங்களை கொண்டு வந்து நாடு முன்னேற்ற பாதையை நோக்கி போகிறதா என்பதை பற்றியெல்லாம் சொல்வது பிற்காலம். இப்படி 7 காலகட்டமாக கே பிள்ளை அவர்கள் தமிழக வரலாற்றை காலவாரியாக வகுத்திருக்கிறார். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்பது மொழி என்ன, வரலாறு என்ன என்பது தெரியாமல் இருக்கக்கூடிய காலகட்டம். ஒரு இது சொல்லலாம், பழைய கற்காலம், புதிய கற்காலம், செம்பு காலம், அப்படியான காலகட்டம். மனிதன் பெரிதாக நாகரிகம் அடையாத காலம். சங்க காலம் என்பது முச்சங்கங்களை வைத்து தமிழ் வளர்த்த காலகட்டம். மூவேந்தர்களும் குறுநில மன்னர்களும் வேலிர்களும் ஆண்ட காலகட்டம். இயற்கை நெறி வழிபாடு இருந்த காலகட்டம். களப்பிரர் காலம் என்பது வேங்கட மலையின் வடப்பக்கத்தில் இருந்து வந்த ஒரு குழுவினர் தமிழகத்தை ஆட்சி செய்த காலகட்டம். சமணமும் பௌத்தமும் அந்த காலகட்டத்தில் உச்சத்தை பெற்றது. அதே போல் பாலி பிராகிருத மொழிகள் தமிழ் மொழியை விட செல்வாக்கு பெற்றன அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய காலகட்டம் பல்லவ பாண்டியர் காலகட்டம். இந்த இடத்துலதான் சைவ வைணவ சமய எழுச்சி ஏற்படுகிறது. தமிழ், சமஸ்கிருதம் என்கிற மொழிகள் முக்கியத்துவம் பெறுகிறது. சோழ பேரரசு காலகட்டத்தில் சைவம் என்பது உச்சத்தில் இருக்கிறது. சோழர்களுடைய அரச மதமாக சைவம் தான் இருந்தது. இருந்தாலும் சமயப்புறையுடன் மற்ற மதங்களும் மதிக்கப்பட்டன. அரசர்கள் எல்லா சமயங்களுக்கும் உதவிகளை செய்தார்கள். இந்த காலகட்டத்தில் தான் இந்த இப்போ ஊராட்சி முறையெல்லாம் சொல்றோம் இல்லையா, முதல்ல ஊராட்சி முறை பற்றியான குறிப்புகள் எல்லாம் சோழர்களுடைய உத்திரமேரூர் கல்வெட்டின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. மத்திய காலம் என்பது சோழர்களுக்கு பின்னான பாண்டியர்களே பல கட்டங்கள் ஆண்டிருக்காங்க. இது வந்து பிற்கால பாண்டியர்கள். அந்த மாளிகாப்பூரை வீரபாண்டியன் கூட்டுற வரைக்கும், அந்த வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் ரெண்டு பாண்டிய மன்னர்களுக்குள்ளான சண்டையில மாலிகப்பூர் என்கிற ஒரு இஸ்லாமிய மன்னனை கூட்டு வர வரைக்கும் பாண்டியர்களுடைய காலகட்டம். அதன் பிறகு மாலிகப்பூர் வந்த பிறகு இஸ்லாமியர்களுடைய காலகட்டம். அங்க இஸ்லாமியர்களுடைய ஆட்சி அங்கொன்றுமாக நடக்கிறது. அப்புறம் நாயக்கர்கள் வருகிறார்கள். கும்பகர்ணன், புக்கன் மூலமாக நாயக்கர்களுடைய ஆட்சி நடக்கிறது. அது நாயக்கர்கள் ஆட்சியே தனித்தனியா செஞ்சி நாயக்கர், மதுரை நாயக்கர், தஞ்சை நாயக்கர் அப்படின்னு மாறுது. அப்புறம் நிறைய சேதுபதிகள் ஆண்டிருக்கிறார்கள். புதுக்கோட்டை தொண்டைமான், அப்புறம் மருது பாண்டியர், இப்படி பல பேர் ஆண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு ஐரோப்பியர்கள் பல பேர் வராங்க. அவங்களுக்குள்ள போட்டியில ஆங்கிலேயர்கள் தங்களுடைய வல்லமையை நிலைநிறுத்துகிறார்கள். இந்தியா சுதந்திரம் அடைகிறது. என்ன ஆகிறதுங்கிறத பத்தி எல்லாம் சொல்றது பிற்காலம். ஞாபகம் வச்சுங்க. இப்படி 7 காலகட்டங்களை கொண்டது தமிழக வரலாறு என்று கே பிள்ளை அவர்கள் வகுக்கிறார்கள். இப்ப இதுவரைக்கும் நடத்துனதுல உங்களுக்கு ஏதாவது ஐயம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இந்த ஐயத்தை தெளிவுபடுத்திட்டு அதன் பிறகு நாம அடுத்த பகுதிக்கு போவோம்.